ஹாய் ராஜீவன். ஹாய் கணேஷ், வாடா. ஏன் லேட்டு? யூஷுவல் ட்ரெயின் டிலே. அஸ்லி நக்லி கும்கிலி லவ்லி. மச்சான் லாஸ்ட் இயர் வந்ததை விட இப்போ வாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுடா. எதை சொல்ற? இங்க எங்க திரும்பி பார்த்தாலும் கண்ணு குளிர்ச்சியா இருக்குடா. சிட்டி லைஃப் வெறும் மன உளைச்சல் தான் தந்தது மச்சான். இங்க வந்ததுக்கு அப்புறம் என் பிரெயின் எண்ணம் எல்லாமே பெரிய லெவல்ல வேலை செய்யுதுடா. பை தி வே, இது உன்னோட எத்தனாவது வெட்டிங் ஆனிவர்சரி? 15th வெட்டிங் ஆனிவர்சரிடா. 15? மச்சான் 2 ஏழரை தாண்டிட்டேன். ஆனா 3வது ஏழரை இருக்க செம்ம டேஞ்சரா பாத்துக்கோ. நக்கலா? சீரியஸா சொல்றேன்டா, இதெல்லாம் மாட்டிக்குவேன். டிராவல்ல டயர்டா வந்திருப்ப, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. ஓகேடா. இன்னைக்கு ராத்திரி அங்க ஒரு பெரிய ரிசார்ட் போச்சுனா அந்த இடத்துல நல்ல ரிசார்ட் எதுவுமே இல்ல. போட போறேன்டா சும்மா. ராஜுவா சிங்கிள் மால்ட் போடுற குளிருக்கு பேசுவான். மச்சான் சார் தான் ஜேகே. ஹலோ, கிளாட் டு மீட் யூ. ஹலோ, ஃபிலிம் ப்ரொடியூசர் கணேஷ். சாரோட பாதி ப்ராப்பர்ட்டியை நான் தான் வாங்கியிருக்கேன். மீதியும் வாங்கிட வேண்டியதானே? ஹலோ. ஓ சாரி. ஸ்மால், இன்னொரு ஸ்மால். சியர்ஸ். டேய் கணேஷ், எழுந்துடுறா. ஃபோன் எங்கே வச்ச? நேற்று அடித்த சிங்கிள் மால்ட்டு இன்னும் பிளட்லேருந்து இறங்கலடா. ஃபோன் இந்த உன் தங்கச்சி ரமா லைனில் இருக்கா. ரமாவா? அம்மா. ஹே ராஜீவன், நீ சொன்ன டிரைவர் இன்னும் வரலடா. 10-15 நிமிஷமா வெயிட்டிங்டா. வெயிட் பண்றா, கண்டிப்பா வந்துருவான். வந்துருவானா? 5 மினிட்ஸ்ல இருப்பான். ஓகேடா மச்சு. யோ, தண்ணி தெளிக்கணும். தள்ளி நில்லு. தள்ளி நில்லியா? லூசா நீ? ஐயே. சாரி, தெரியாம டச் அடக்கடவே. யோ, நான் அப்படி பாக்குற? ஹலோ சார், 2 டயரில் போகிறீங்களா இல்லை காரில் வரீங்களா? அதுதான் நம்மளுக்கு வசதி. ஆமா, 2 டயர் 3 டயர் நீ யாருப்பா? ஐ எம் டிரைவர் ஏழுமுகம். 7 முகம்? ஏன் 6 முகம்னு பேர் வச்சிருக்கும் போது 7 முகம்னு வச்சுக்கூடாதா? யூ நோ ஒன் திங், ஒவ்வொரு மனுஷனுக்கும் 10 முகம் இருக்குது சார். இப்போ நீங்கள் அந்த வேலைக்காரிட்டு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வக்கிரமான முகம் வந்தது. சோச்சி. அதை நான் பார்த்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே என்னை பார்த்தீங்க பாருங்க, அப்போது ஒரு வெகுலியான முகம். இப்படி உங்ககிட்டயே நிறைய முகம் இருக்குது சார். அப்போ சொன்னா அவன்கிட்ட வாய் கொடுத்து மோட்டிக்காதான்னு கேட்டேன். யோசிச்சு இப்போ வண்டியில் இருங்க. அம்மா, பண்ணாரி அம்மா, முருகா, சாய்பாபா, நான் வாழற ஒரு நிமிஷமும் சந்தோஷமா இருக்கேன். என்ன சார் மாடு கண்ணு போற மாதிரி குனிஞ்சிட்டு இருக்கிறீங்க? ஈஸ்ட பார்த்து சாமி கும்பிட்டோம்பா. கடவுள் எல்லா பக்கமும் இருக்கார் சார். ஆமா, இதுல எங்க அக்னி மூலை இருக்கு? வண்டிக்குள்ளேயே வாஸ்து பாக்குறீங்களா? இன்ஜின் சூடா இருக்கு, அதனால அதான் அக்னி மூலை. அது மேல உட்காந்துட்டு வரீங்களா, பொசுங்கிடும். அபிஸ்டு, வீடா இருந்தாலும் வண்டியா இருந்தாலும் வாஸ்து பார்க்கணுமா? ஓஹோ, ஆஸ் பர் வாஸ்து வண்டியோட டிக்கி தான் குபேர மூலை. அது உள்ள படுத்துட்டு வரீங்களா? போட்டு லாக் பண்ணிடுறேன். ஏடா கூடமாவே பேசுறியப்பா. ஏழுமுகம், உன்னை பார்த்தா கார் டிரைவர் மாதிரி இல்ல, ஒரு ஆக்டர் மாதிரி இருக்க. ஆக்டிங் டிரைவர் சார். ஓ ஆமா, இந்த மலையிலேருந்து கீழே டச் டவுன் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? கார்ல போனா 3 மணி நேரம் ஆகும். அதோ தெரியுது பார்த்தீங்களா? ஆமா, அந்த உச்சிலேருந்து கீழே குச்சிங்கன்னா உடனே போயிடலாம். உனக்கு ஓவர் மூர்க்கத்தனம் இருக்கு. நீ என்ன பியூர் நான் வெஜிடேரியனா? ஏன் சார், நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தான் குதர்க்கமாக பேசுவாங்களா? ஆமா, அவங்க கிட்ட தான் ஒரு எகத்தாளம், ஒரு குதர்க்கம், வைலன்ஸ் ஹெவியா இருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. இதே ஒரு வெஜிடேரியனா இருந்தா சாந்தம், அமைதி, சமாதானத்தோட இருப்பாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா சார், 10,000 பேரை கொன்று குவிச்சானே ஹிட்லர். ஆமா, அவன் ஒரு சாம்பார் சாதம். ஐ மீன் பியூர் வெஜிடேரியன். ஓ, உனக்கு ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சிருக்கு. ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஃபிலாசபி, ரிக், யஜூர், சாமவேதம் எல்லாம் தெரியும்.
அப்போ நீ ஒரு பெரிய ஞானி. ஐ திங்க் உனக்கு எனக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ரிக் எஜர் சாமவேதம் பேச்சு அதிகமா போனதுனால வண்டி ஸ்லோவா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து தூக்கி ஓட்டுறியாமா? தூக்கி என்ன தூக்கி போடுற அளவுக்கு பாத்தியா? ஏய், இருங்க சார் இருங்க பயப்படாது. நீ ரொம்ப நல்லா தான் ஓட்டுற, இதுக்காக இவ்வளவு தூக்கி ஓட்ட வேண்டாம். ஸ்லோ ஸ்லோ வயிறுலாம் பறிச்சுதியா? ஒண்ணு சாப்பிடல நான். ப்ளீஸ் நிறுத்து வண்டியை, நிறுத்திடு. வண்டியை பார்த்து தான் ஓட்ட சொன்ன தவிர்த்து இவ்வளவு ஸ்பீடா தூக்கின்னு போய் என் உயிரை எடுக்க சொல்ல. ஆமா, இதுக்கு முன்னாடி நீ என்ன வண்டி ஓட்டின்னு இருந்த? ஆபத்துல உதவி பண்ற ஆம்புலன்ஸ் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். ஆம்புலன்ஸா? ஐயோ, ஆளை விடுறா அப்பா. இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட வாழணும். சார். ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. உன்ன மாதிரி நினைச்சீங்கயா? டிரைவர் புத்தியை காமிச்சிட்ட பத்தியா? சார் உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்க தான் சார் நான் வந்திருக்கேன். ஹலோ ஹலோ டிரைவர், சொல்லுங்க சார். சென்னைக்கு போலாமா? போலாம் சார். எவ்வளவு வேணும்பா? 6000 ஆகும். பரவாயில்ல, வண்டி எடுத்து போலாம் சார். கோத்தபுரி குளிர்ல நம்மள வேர்க்க வச்சுட்டானப்பா. தம்பி, உன் பேர் என்னப்பா? ஆறுமுகம் சார். ஆறுமுகம்? ஆமா. இப்போதான் 7 முகத்துக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனோம். இம்மீடியட்டா 6 முகமா? இப்படியே சென்னைக்கு போறதுக்குள்ள எத்தனை முகத்தை பார்க்க போறணும்? சார் வண்டிக்கு டீசல் போடணும் சார். போட்டுக்கோ. சார் டீசலுக்கு பணம் கொடுங்க சார். எவ்வளோ? சார் 2000 ரூபா. ஐயோ, பவுச்சை காணும் மத்தல. டீசல் போட்டு ஓட. எவ்வளோமா தரணும்? 2000 ரூபா தரணும் சார். எங்கே சார் டீசல் போட பணம்? அவன் பாட்டு வண்டி எடுத்துன்னு போயிட்டே இருக்கிறான். பணம் இல்லைன்றீங்க, என் கைக்கு எப்படி பணம் வரும்? ஏன்பா, நான் வந்தது ஒரு டாக்ஸியில் 3 கிலோமீட்டர் வரல. அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான்பா. அவன் ஏமாத்திட்டு போயிட்டான்னா ஏன் ஓனருக்கு அவன் பதில் சொல்றது? எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க இது மாதிரி? ஒரு 5 minutes. ஓ, நீங்க நில்லு, எங்க போற? இத பாரியா, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா பேகை வச்சுக்கோ, பணத்தை கொடுத்துட்டு எடுத்துக்கிறேன். பேக்ல பாம்பு கம்மி இருந்து தொலைய போதியா? இங்கிரியா? என்னது பாமா? யாரை பார்த்து என்ன பேச்சு பேசு? ஓ, போட்ட டீசலுக்கே பணம் கொடுக்க வக்கு இல்ல, இதுல இவ்வளவு பேச்சு. ஆளை பாரு. யோ, 2000 ரூபாய்க்கு வாயில வந்ததெல்லாம் பேசாத. மேல 500 ரூபாய் கொடுக்குறியா? நீ என்ன டிப்ஸா கொடுக்குற எனக்கு? போட்ட டீசலுக்கு காசு குடியா முதல்ல. இவர்கிட்ட என்ன பேச்சு? போலீஸுக்கு ஃபோன் பண்ண. யோ, போலீஸ் கிலீஸ்லாம் என்கிட்ட பேச. திரும்ப இவனே வந்துட்டானா? எஸ்கேப்பே ஆக முடியாது பொழுது. சார் 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 அவரை பார்த்தா 2000 ரூபாய் ஏமாத்துற மாதிரியா இருக்கு. ஒரு 2 லட்ச ரூபா சொன்னா கூட பரவாயில்ல. இந்தாங்க சார் உங்கள் 2000 ரூபா. ஐயோ, இது ஏன் பர்ஸ்? உங்கள் பர்ஸ் தான். ஒரு நிமிஷம் வர இருங்க. இது உங்களுது, இது உங்களுது. ஓகே, வாங்க. உங்கள் கோவத்தால் பங்கில் காத்தடிச்சு தான் நீங்கள் காசை கழிச்சிருக்கணும். பிரதர், நேத்து போட்ட விஸ்கி ஹேங் ஓவர் அப்படியே இருக்கு. சின்ன ஒரு பவர் நேப் போட்டு வந்துருந்தேன். ரொம்ப டயர்டா இருக்கு. போடுங்க போடுங்க. மீடியம் ஸ்பீடா போப்பா. மீடியம் ஸ்பீடு தானே? ஐயோ 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 ஐயோ, ஏந்திரியா? பதட்டப்படாதீங்க. இந்த பக்கம் பெரிய பள்ளையா, ரைட் சைடுல ரோடியா? ஓ, இந்த பக்கம் வந்துட்டுமா? இது ஷார்ட்கட் சார். வண்டி நிறுத்துப்பா. அட தெய்வமே, என்ன இது கொடுமை? என் உயிரையே உன் கையில கொடுத்து தானேப்பா தூங்கிட்டு வந்தேன். என் கையில் கொடுக்க உங்கள் உயிர் நான் கேரி பேக்கா சார்? நீங்கள் என்ன சொன்னீங்க? மீடியம் ஸ்பீடில் ஓட்டுன்னு சொன்னீங்க, தூங்காமல் ஓட்டுன்னு சொன்னீங்களா? வார்த்தையில் எப்பவுமே தெளிவு வேணும். ஐயோ, கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. என்ன வந்துருச்சா? என் பயாலஜிக்கல் சிஸ்டமே உன் கண்ட்ரோலில் தான் இருக்கா? பாத்ரூம் போகிறவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியாதா? இதுக்கு பயாலஜிக்கல் சிஸ்டம் வேறு தெரிஞ்சுக்கணுமா? வண்டியை கொஞ்சம் ஓரமாக விடுறீங்களா?
சாவி இருக்கு, டிரைவரை காணும், வண்டியும் நம்ம மச்சாந்து தூக்கிட வேண்டியதுதான். என்னடா அது குங்கி பாட்டு பாடுது? பாட்டுக்கு ஏத்த மாதிரி யானை வரான், அதுவும் சிங்கிளா வரான். காட்டு யானையா? அதுவும் நடு ரோடு எடுக்கிறானே, லிஃப்ட் கேட்கிறானா? ஐயோ என்ன இவன்? ஏய், 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 ஐயோ, அப்பா மாட்டிக்கணும் நினைக்கிறான். ஐயோ, யாரா? ஏய், நான் ஒண்ணும் செய்யல. அப்பா, ஐயோ, ஐயோ, என்னை விட்டுரு. அப்பா, ஐயோ, அப்பா. கோவில் மாடு மாதிரி சுற்றிட்டு இருக்க உன்னை குடும்பத்தோடு சேர்க்கலான்னு பார்த்தா என்னையே கட் பண்ணிட்டு போகிற பத்தியா? உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற எல்லாரும் கைட்டி விடுறதுனால தான் இப்படி நடு ரோட்டில் நிற்கிற. இப்போ உன் வேதாந்தத்தை அப்புறமா வச்சுக்கலாம்பா. மதம் பிடிச்சின்னு வர யானைகிட்ட இருந்து ஓடி போயிடலாமா? நீ ஓடுறவன், நான் ஓட்டுறவன். வா. உன் காலில் வேணா விழுறப்ப நான் காலை விட்டுருப்பா. நம்மளுக்கு யானைக்கு டிஸ்டன்ஸ் அதிகம். ஐயோ, 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். ஐயோடா, இது நான் 2 லைன் ஸ்லோகம் பாடினா யானை ரிவர்ஸ் கீர் போட்டு போகுது. சாதாரண ஆளுங்கடா. என்ன மூஞ்சி தண்ணி விட்டுருச்சு? இன்ஜின் சத்தத்தை விட உங்கள் கொரட்டை சத்தம் ஜாஸ்தியாக இருந்தால் எந்த டிரைவராக இருந்தாலும் தூங்க தான் செய்வான். கொஞ்சம் தூங்காமல் உங்கள் கதையை சொல்லிட்டு வாங்க சார். இது என் சொந்த கதையா? உங்ககிட்டயா? என்கிட்ட சொல்லாமல் கௌதம் மேனன்கிட்ட சொல்லி அதை படம் எடுக்க போகிறீங்களா? போகிற வரைக்கும் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கும் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கும் உங்கள் கதையை சொல்லுங்கள் சார். யூ மீன் மை ஸ்டோரி? நீ இன்னமும் வித்தக்காரன் தான், இருந்தாலும் அதை சொல்கிறதுக்கு என் லெவல் எப்படி இருக்கணும்? ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், அதை விட ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கணும். ஒரு லெவல் மேலே இருக்கணும்னா நான் வேணால் வண்டியை காலில் ஓட்டிக்கிட்டு மேலே டாப்பில் உட்காந்து கேட்டு வரவா? சொல்லுங்கள் சார். போகிற வரைக்கும் போர் அடிக்காமல் இருக்க தானே கேட்குறேன். உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் தோணுது, ஆனாலும் ஒரு சின்ன பயம் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேருந்து என் கதையை ஆரம்பிக்கிறேன். பாரில் பாட்டில் சுற்றணுமா? அங்கே வர பொண்ணுங்கள்லாம் பார்த்து ஜொல்லு விட்டோமா? அங்கே குடிக்கிற கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் பெக்கு ஊற்றி கொடுத்தோமா? நைட் ஆனால் மிச்சம் மீதி சரக்கு குடிச்சிட்டு மட்டையானமானு இல்லாமல் அடுத்தவன் பிரச்சனை தலையிட்டா ட்ராஜடி வர வேறு என்ன வரும்? சரியான ஆள் சார் நீங்கள். வேறு ஏதாவது கொஞ்சம் கேட்குற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் சொல்லுங்களேன். இன்ட்ரெஸ்டிங் விஷயம்னா என் லைஃப்பில் நடந்த ஃபர்ஸ்ட் லவ் பற்றி நீ தெரிஞ்சுக்கணும். என்னது, காதல் வந்துதா? வந்தது. ஏதோ மஞ்சா காமல் வந்த மாதிரி சொல்கிறீங்க. உங்களுக்கு எல்லாமா காதல்? ஏன் எனக்கு காதல் வரக்கூடாதா? நான் என்ன மனுஷ குரங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க, அது கோச்சிக்கோ. உங்கள் விஷயத்த சொல்லுங்கள். ஹலோ டிரைவர், வண்டி எடுங்க போகலாம். டிரைவரா? நான் அசிஸ்டன்ட் மேனேஜரியா? ஆளை பார்த்து பேசு. சார், எங்க ஊர்ல எல்லாம் நேம் போர்டு வச்சு நின்னுந்தாலே டிரைவர் தான் நினைப்பாங்க. முதல்ல தூக்கி போடுங்க சார், வாங்க போலாம். ஜோடுதல போறது. சிங்கப்பூர் சிட்டிய சும்மா நீட்டாவும் கிளீனாவும் வச்சிருக்காங்களே. ஆமா, காலையில் ஒரு கழுவி வந்து சுத்தமாக கழுவி விட்டு கோலம் போட்டு போகுது. யூ மீன் சோ ஹைஜீனிக்? அதெல்லாம் இங்கே கிடைக்காது. லேக் ஆஃப் எஜுகேஷன். என்ன என் வாய்க்குள்ளே உருட்டுற? ஆமா, எங்க பிறந்தீங்க? செங்கல்பட்டு பக்கத்தில் படாலம். ஊரா? அடங்கோயா. செங்கல்பட்டுல பிறந்த பாதி பேரு சென்னையை பார்க்காம செத்து போய்கிறாங்க. ஆனா நீங்க 18 வருஷமா சிங்கப்பூர் வந்து குப்பையை கொட்டிக்கிறீங்கன்னா பெரிய ஆள் சார். அழுகு பண்ணாதியா? நீ எங்க பிறந்த? பிறந்தது வளர்ந்தது ஆளானது எல்லாம் சிங்கார சென்னை. என்னமோ சிக்காகோவில் பிறந்த மாதிரி சொல்ற. யோ, உன் கண்ணில் ஒரு திருட்டு கலை தெரியுது. யோ, ஆரம்பத்திலிருந்து நீ தகட்டலாவே பேசி வர. நீ என் கம்பெனியில் வேலை பார்க்க வந்திருக்க. உன் கம்பெனின்னா நீ என்ன முதலாளியா? லால் சார் சொன்னது கரெக்ட் தான். ஓ, நீ எங்க பிக் பாஸ் லால் சார் அனுப்பிச்சிட்டால தென்னவட்டில் பேசுறியா? எங்க சின்ன முதலாளி விக்னேஷ் இல்ல, அவர்கிட்ட இந்த பேச்சல ஆகாது. அவர் ஊத்துவாரி இடி உனக்கு சைனா கஞ்சி. சின்ன முதலாளி விக்னேஷோட பக்கெட்டா நீ? ஓ, இறங்கு. யோ,
இங்கே நில்லு. மார்னிங் சார். என்னய்யா ஆள் எப்படி? சார் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணிருந்து இங்கே வந்து இறங்குற வரைக்கும் என்னை ஓட்டிகிட்டே இருக்கான் சார். இந்த ஆள் நம்ம கம்பெனிக்கு சரிப்பட்டு வர மாட்டான் சார். உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணல 600 பேரில் எவன் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறான் எவன் ஒழுங்காக ஒர்க் பண்ணலன்னு ஸ்மெல் பண்ணி உங்ககிட்ட சொல்லி நான் சட்டிட்டு வாங்கிருக்கல. இந்த ஆள் நம்ம கம்பெனிக்கு சரிப்பட்டே வர மாட்டான் சார். சார் இது வேற சிவ பூஜையில். தேங்க்யூ சார். சார் இந்த கம்பெனியோட உப்பை நான் 18 வருஷமாக சாப்பிட்ருக்கேன் சார். அதில் 15 வருஷம் உங்கள் அப்பா கிட்ட, 3 வருஷம் உங்ககிட்ட சார். இந்த கம்பெனி ஏதாவது ஆயிரப்போதுன்னு பயமாக இருக்கு சார். எல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல அந்த ஆளை உள்ள வர சொல்லிட்டு நீ அந்த மூலையில் போய் நில்லு. வாயா. சார் குட் மார்னிங் சார். யா மை ரெஸ்யூம் சார். உட்காருங்க. நாளைக்கு நீங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ணுங்கள் as அசிஸ்டன்ட் மேனேஜரா. தேங்க்யூ சார். ராமலிங்கம் சார். அவருக்கு கம்பெனி ஐடியா எடுத்து கொடுத்துருங்க. அப்படியே நம்ம அப்பார்ட்மெண்ட்டில். சார் 18 வருஷமா நான் கட்டி காப்பாற்றின அப்பார்ட்மெண்ட் சார். அதை நான் யாருக்கும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன் சார். முடியாது சார். ஷோ எல்லாம் எனக்கு தெரியும். 2 பெட்ரூம் இருக்குல்ல, சே ஒரு பெட்ரூம் அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே, ஆல் த பெஸ்ட். வெசல் அன்டாக்கிங்காக நான் 3 நாள் ஃபிலிப்பீன்ஸ் போகிறேன். நாளைக்கு மிஸ்டர் டான் இந்த வெசலோட சீஃப் சர்வே இன்ஸ்பெக்ஷனுக்காக இங்கே வருவார். இஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் ஏரியாஸ் எல்லாத்தையும் சுற்றி காட்டி அவர்கிட்ட ஜாப் காம்படிஷன் ரிப்போர்ட் உடனே வாங்க. இங்கே தான் நீங்கள் யார், உங்கள் டேலண்ட் என்னென்னு என்கிட்ட ப்ரூவ் பண்ண முடியும். டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் சார். நான் யாருன்னு கண்டிப்பாக So, all the best. சார். வெல்கம் மிஸ்டர் தான். கம் சார். Hi, ஐ எம் கணேஷ், assistant manager. where's your boss? My boss gone to Philippines. He asked me to take care of the inspection and you also. Please come, sir. Okay. Sir, I will prepare a Indian masala tea for you, sir. What tea? That is Indian masala tea, good for health, sir. We'll have tea first, then we'll start work. Okay, we'll try tea first. Just come, sir. Mr. Tan, taste the tea. You must have 2 times a day. Will give more energy. Hey, Bucket. Ading. Hey, dude. Hi Ganesh. Asli, Nakli, Gumkli, lovely. How are you? He is Mr. Tan. He is the tea maker. hi. Who? Asli, Nakli, Kumkli, lovely. Nice Hey, who? Make 2 strong masala tea my style. Sir, me. Make it quickly. Yeah, sure. Sir, please okay. come. டீ கண்டுபிடிச்சதே சைனாக்காரன், அவனுக்கே டீ கொடுக்குறான். This is Mr. Ramalingam, Hello. assistant manager. Hello. Past 18 years, same post, Is it? sir. அண்ணே, டியூட்டி அவர்ல எங்க போறீங்க? வெசல் உள்ள வாங்க. Sir, this high tension cables, one area inside, everything is damaged. Okay. Thank you, sir. Ganesh, I have to leave. Make everything fast. We'll see this roof area, sir. Okay. Where is the quotation? என் டிபார்ட்மெண்ட் இல்லை சார், எது? அவருக்கு தான் சார் தெரியும். எங்க கொட்டேஷன் பேப்பர்? எந்த கொட்டேஷன் எனக்கு தெரியாது. ஏன் யூனிஃபார்ம் போட்டு வந்து என் உயிரை வாங்குறேன்? எங்கே வச்சிருக்க? எல்லாத்தையும் நீ தான் டீல் பண்ற. மாசமா நான் கை நீட்டு சம்பளம் வாங்குறேன்ல, எதை கேட்டாலும் தெரியலன்ற நீ வருத்தம். மிஸ்டர் தான், ப்ளீஸ் கம். சார், திஸ் ஃப்ளோர் ஏரியா டு பி கம்ப்ளீட்டட், சார். Okay. Then only the vessel will get completed by this weekend, sir. You are a Please, different guy. sir, you have to sign it for the approval, sir. Give approval signatures. Once again, thank you, sir. Oh, Asli, Nakli, Gumkli, lovely. Yeah. Bye. இந்தியனா சைனீஸா? இல்ல இது நம்ம ஊர் பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஐயோ, யாரா இவன்? ஸோ, வாழ்க்கையில இப்படி ஒரு பொண்ணை கண்ணில் காட்டாம மறைச்சிட்டேடா சாமி. வாட் ஐஸ் ஃபுல் ஆஃப் சால்ட். ஸோ
Hi, Hi. are you done with the food? Oh yeah. I'd like to take the remaining if you don't Okay. mind. Thank you. It's okay. Bye. Yeah, bye. Hey, check please. Taxi? Woodlands, please. சார் பார்த்து யோ பார்த்து பார்த்து அவசரப்படுத்தாதயா அதான் ஏறி வரல வாங்க வாங்க சார். அப்படி என்ன சீக்ரெட்டு என்னை இங்கே வர சொல்லியிருக்க சார் நான் உங்ககிட்ட எவ்வளோ வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார். சரி இப்போ என்ன அதுக்கு சொல்லு சார் அநியாயமா இருக்கு சார். உங்களுக்கு சைன் பண்றதுக்கு முன்னாடி அந்த சைனீஸ் ஆபீசர் கேள்வி மேல கேள்வி கேட்டு உள்ளுக்கு எடுப்பான்ல. ஆனா சார் இவன் வந்து ஒரு மாசம் கூட ஆகல சார். எந்த கேள்வியும் கேட்காம பானட் மாதிரியே வச்சு கையெழுத்து வாங்கிட்டான். அஸ்லின்றான், தோல்ல கை போடுறான், கும்கிலின்றான், நெஞ்சில் அடிச்சுக்கிறானுங்க. சார் ரொம்ப ஸ்பீடா இருக்கா சார். கம்பெனி கையை விட்டு போற மாதிரி எனக்கு கனவுலாம் வருது சார். 30 வருஷமா உங்க அப்பா கட்டி காப்பாற்றுற கம்பெனி. சும்மாரியா எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டு இவ்வளோ தூரம் இதை சொல்கிறதுக்கு தான் என்னை கூட்டு வந்தியா? போய் அவன் வேலையா பாரியா முதல்ல. இந்த ஆள் நான் லூசா? Good afternoon, Mr. Tan. Hi. Sorry I was not here last week. I was in Philippines. Uh-huh. Where's your assistant manager? You mean Ganesh? Uh-huh. கணேஷ் வர சொல்லுங்க. Yes, sir. Hey, Tan, how are you? Hey, dude! Ugly! Ugly! Googly! Lovely! Mr. Tan, despite 3 days of rain, I managed to finish all the outstanding work. Now I have only the LQ balance, after which we can clear Excuse everything. me, sir. Yo, என்னையா? Respect, sir. Ganesh! Hey, Tan. Come on! Yeah. Come on, man! Yeah, your masala tea is there. That's fine. I already made for you. Why didn't you come last Saturday? Hey, this weekend I definitely. Okay. Yeah, என்ன சார் கண்ணில் பார்த்த உடனே வயிற்றுக்குள்ள உருண்டு வாய் வழியா வருதா? இதைத்தான் சார் நான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன் சார். 30 வருஷமா உங்க அப்பா கட்டி காத்த கம்பெனி உங்களால பேர் கட்டுற போது சார். 18 வருஷமா உங்க உப்பு தென்னு இருக்கு சார்.